ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்சர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. ஸோ, இது முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, அ டேட்டா ஒவ்வொரு ரெக்கார்டா வந்து எஸ்கியூஎல் அ ச இன்ஜின்லேருந்து எடுத்துட்டு வந்து PLSQL வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ, வேரியபிள் வச்சு. பட் இந்த கர்சர் யூஸ் பண்ணையில என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு என்ன செய்வோம்னா, மொத்த ரெக்கார்டையும் வந்து நம்ம ஃபெட்ச் பண்ணி PLSQL ஏரியால கொண்டு வந்துருவோம். அந்த PLSQL ஏரியா பேரு பிஜிஏன்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் குளோபல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்கார்ட என்ன செய்வோம்னா, டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி மொத்த டேட்டாவையும் ஆ கர்சர் யூஸ் பண்ணி என்ன செய்வோம்னா, fetch the data from SQL engine and within PGA ப்ராசஸ் குளோபல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ SQL இன்ஜின்ல இருக்கிறது SGAன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் குளோபல் ஏரியா. பிஜிஏங்கிறது ப்ராசஸ் குளோபல் ஏரியா. இது வந்து பி PLSQL சைடுல இருக்கும். சரிங்களா? மொத்த ரெக்கார்டையும் ஃபெட்ச் பண்ணி PLSQL ஏரியாவுக்கு எடுத்துட்டு வந்துரும். அப்ப இங்க இருந்து நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டா ஃபெட்ச் பண்ணுவோம். ஸோ இதனால என்னன்னா, நம்ம கான்டெக்ஸ்ட் சுவிட்ச்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ரெக்கார்டு வந்து அ ஒரு ரெக்வெஸ்ட் வந்து SQL என்ஜினுக்கு போய் அங்க இருந்து டேட்டாவ எடுத்துட்டு PLSQL என்ஜின் வர்றது ஒரு கான்டெக்ஸ்ட் சுவிட்ச்ன்னு சொல்லுவாங்க. இதனால இந்த கான்டெக்ஸ்ட் சுவிட்ச வந்து ரெட்யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த கர்சர் யூஸ் பண்ணி ரெட்யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி SQL என்ஜின கால் பண்ணி மொத்த ரெக்கார்ட எடுத்துட்டு வந்து பிஜிஏல வச்சுக்கிறோம். சரியா? ஸோ ஃப்ரம் பிஜிஏல இருந்து கர்சர்ல வந்து ஒன் பை ஒன் நம்ம ரிட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? ஆம் க இதுல வந்து என்ன சொல்லணும்னா, கர்சர்ல 4 ஆப்பரேஷன் மெயினா பண்ணுவோம். ஆம். ஸோ இம்ப்ளிசிட் கர்சர்ல நமக்கு அவ்வளவா இருக்காது. ஏன்னா நேத்து பார்த்த இம்ப்ளிசிட் கர்சர்ல ஆரக்கிளேலே டிக்ளரேஷன் எல்லாமே பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல ஃபவுண்டா, நாட் ஃபவுண்டா ஒவ்வொரு டிஎம்எல் ஆப்பரேஷன் நடக்கையிலயும் PLSQL ஏரியால அந்த கர்சர் வேரியபிள் கிரியேட் ஆகும். ரோ கவுண்ட், இஸ் ஓப்பன், ஃபவுண்ட், நாட் ஃபவுண்ட் இதெல்லாம் வரும். பட் எக்ஸ்பிளிசிட் கர்சர்ல கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து நம்ம கையில இருக்கும். இதுல 4 ஆப்பரேஷன் நம்ம பண்ணுவோம். கர்சர் டிக்ளரேஷன் இது வந்து டிக்ளரேட்டிவ் பார்ட்ல இருக்கும். இது என்ன பண்ணும்னா, நம்ம எந்த மாரி டேட்டா வேணும் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஜஸ்ட் டிக்ளரேஷன் பார்ட்ல நம்ம என்ன செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்றோமோ, அந்த செலக்ட் ஸ்டேட்மென்ட்க்கு ஏத்த டேட்டா வந்து ஃபெட்ச் பண்ணி பிஜிஏல வந்துரும். அதுக்கப்புறம் பிகின் எண்ட்ல உள்ள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கர்சர ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணையில என்ன ஆகும்னா, என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டாவ இங்க ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒன் பை ஒன் ஃபெட்ச் பண்ணுவோம். கர்சர் லூப்ஸ் யூஸ் பண்ணி, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் லூப் ஏதாச்சும் லூப்ப யூஸ் பண்ணி நம்ம ஒன் பை ஒன் ஃபெட்ச் பண்ணுவோம். கடைசியா ஃபெட்ச் பண்ணி நம்ம தேவையான பிசினஸ் ஆப்பரேஷன் பண்ணிட்டு, கடைசியா ஃபைனலா கர்சர குளோஸ் பண்ணுவோம். இந்த 4 ஆப்பரேஷன் பண்ணி நம்ம டேட்டா மேனிபுலேஷன் நம்ம PLSQLல பண்ணுவோம். ஸோ ரியல் டைம்ல வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம குடுக்க முடியும்னா, PLSQLல கர்சர் யூஸ் பண்ணி குடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் எல்லாம் பேசிக்கு. பட் நம்ம சொல்யூஷன் குடுக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன்னா நம்ம கர்சர் தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். கர்சர் யூஸ் பண்ணி எந்த ப்ராப்ளத்துக்கும் நம்ம சொல்யூஷன் குடுக்க முடியும். ஏன்னா வந்து டேட்டாவ வந்து மொத்தமா வந்து SQL என்ஜின்லருந்து PLSQL எடுத்துட்டு வந்துடுறோம். ஸோ அந்த இதுலருந்து ஒன் பை ஒன் நம்ம டேட்டாவ எடுத்து நம்ம மேனிபுலேட் பண்றோம். ஸோ வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம பிசினஸ் ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம குடுக்க முடியும். சரிங்களா? இந்த 4 ஆப்பரேஷன் மெயின். டிக்ளரேஷன், கர்சர ஓப்பன் பண்றது, அதுக்கப்புறம் ஃபெட்ச், அதுக்கப்புறம் குளோஸ். சரிங்களா? ஃபெட்சிங், குளோஸ்க்கு இடையில வந்து நம்ம தேவையான இத பண்ணிக்கலாம். இதுதான் சூடோ ஸ்ட்ரக்சர். சூடோ ஸ்ட்ரக்சர். டிக்ளரேட்டிவ் பார்ட்ல கர்சர் டிக்ளரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பிகின் எண்ட் உள்ள கர்சர் ஓப்பனிங் கர்சர் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெட்ச், அதுக்கப்புறம் ஆப்பரேஷன் முடிஞ்சோன குளோஸ் கர்சர். இதுதான் சூடோ ஸ்ட்ரக்சர் கர்சர்ல. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம குடுப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, டிக்ளரேட்டிவ் பார்ட்ல நான் ஒரு கர்சர் கிரியேட் பண்றேன். கர்சர் நேம் இஸ் இந்த கர்சர். 10th டிபார்ட்மென்ட்ல இருக்க இந்த டேட்டா, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன்.
இந்த டேட்டா எல்லாமே ஃபெட்ச் பண்ண 10th டிபார்ட்மெண்ட் இருக்க எல்லா டேட்டாவும் இந்த காலம் வேல்யூ ஃபெட்ச் பண்ணி வச்சு இந்த கர்சர்ல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் ரோ டைப்னா என்னன்னா இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த வேரியபிள் டைப் வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேரியபிள்ல வந்து நம்ம இந்த டேட்டாவை எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணியிருக்கேன் கர்சரை. நம்ம டிக்ளேர் பண்ண கர்சரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே லூப் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணியிருக்கேன். ஃபெட்ச் பண்றேன். என்ன ஃபெட்ச் பண்ணி ஓப்பனுக்கு அப்புறம் ஃபெட்ச். ஸோ அந்த கர்சர்ல ஃபெட்ச் பண்ணி இந்த வேரியபிள்ல போடுறேன். சரிங்களா? 1 பை 1 தான் ஃபெட்ச் பண்ணும் கர்சர்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஃபெட்ச் பண்ணி இங்க போகும். எக்ஸிட் வென் இந்த கர்சர் வந்து எம்ப்டி ஆகையில நாட் ஃபவுண்ட்னா எக்ஸிட் ஆகு அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபெட்ச் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் ரீட் பண்றேன். ஸோ இது மாதிரி எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ அத்தனை ரெக்கார்டுக்கும் இந்த இது ஒவ்வொன்னா ஃபெட்ச் பண்ணி இது ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி ஃபைனலா வந்து இந்த கர்சர்ல வந்து நாட் ஃபவுண்ட் எந்த டேட்டாவும் இல்லாட்டினா அப்போ வந்து எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸிட் கண்டிஷன் நம்ம ப்ராப்பரா பிளேஸ் பண்ணலையாட்டியும் இது வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு இன்ஃபைனைட் இது வந்து க்ளோஸ் ஆகாம போயிடும். இன்ஃபைனைட் லூப்பா மாறிடும். ஸோ அதனால இந்த எக்ஸிட் கண்டிஷன் நம்ம கரெக்டா பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ மித்ததெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம வேரியபிள் இங்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தது தான். ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்றது கர்சர் நேம் இஸ் அவ்வளவுதான் டிக்ளரேஷன்ல. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஓப்பன் அந்த கர்சர் எந்த கர்சர் ஓப்பன் பண்ணணும் லூப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுல ஃபெட்ச் பண்றோம். ஃபெட்ச் அந்த கர்சர் இன்ட்டு நம்ம வேரியபிள்ல கீப் பண்ணோம். நம்ம ரோ டைப் வேரியபிள்ல. அப்புறம் எக்ஸிட் ஆபரேஷன் முன்னாடி இருந்தது தான். ஸோ இந்த கர்சர்ல நாட் ஃபவுண்ட் இருந்தா அது ரிமைனிங் ஆல் டிவிஎம்எஸ் அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்றோம். அந்த கர்சர் வேரியபிள்ல இருந்து இருக்க ஒவ்வொரு வேல்யூ. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ select star from EMP where department number equal to 10. ஸோ இதுல எத்தனை ரெக்கார்ட் இருக்குன்னா 4 ரெக்கார்ட் இருக்காது. 4 ரெக்கார்டையும் மொத்தமா எடுத்து நம்ம அந்த கர்சர்ல ஸ்டோர் பண்ணிப்போம். பிஜிஏல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க 1 பை 1 நம்ம ஃபெட்ச் பண்ணி இந்த ரெக்கார்டை எல்லாம் பிரிண்ட் பண்றோம். இதுதான் நம்ம பண்ண போற ஆபரேஷன். ஜஸ்ட் first set server ஸோ என்ன பண்ணிருக்குன்னா கர்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கர்சர் நேம். ஸோ மொத்த இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி இந்த கர்சர்ல பிஜிஎல ஸ்டோர் ஆகும். இதுக்கு ஈக்குவலான ஒரு ரோ டைப் வேரியபிள் இன்ஹெரிட் பண்ணி கர்சர் ரோ டைப் அந்த வேரியபிள். ஸோ கர்சரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். லூப்ல வந்து ஃபெட்ச் பண்ணியிருக்கேன். இந்த கர்சர்ல இருந்து இந்த வேரியபிளுக்கு மாத்திருக்கேன். எக்ஸிட் வென் இந்த இது எம்டி ஆகையில ஸோ ஒவ்வொன்றும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கர்சர்ல இருந்து எம்ப்ளாயி நேம் நம்பர் நேம் டிபார்ட்மெண்ட் சேலரி ஜாப் 5 வேல்யூம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எண்ட் லூப்பு. ஸோ இது வந்து எப்போ இது எம்டி ஆகுதோ அது வரைக்கும் ஃபெட்ச் பண்ணி இதாகும். லாஸ்டா ஃபைனலா கர்சரை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா வேல்யூவும் இதை பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டா இருந்தாலும் எந்த ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம இங்க கர்சர்ல டிக்ளேர் பண்ணோம்னா அந்த ரெக்கார்டு எல்லாம் கர்சருக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரோ டைப் டிக்ளேர் பண்ணி ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஒன்னா ஃபெட்ச் பண்ணி இதுல போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதுதான். இது புரியுதா கர்சர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது? புரியுதுண்ணா. இது வந்து டிஃப்ரெண்ட் லூப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இது நான் வந்து இது வந்து ஒயில் லூப்ல போட்டிருக்கேன். ஸோ ஒயில் லூப் ஃபார் லூப் எல்லா லூப்லயும் நம்ம போட்டு செக் பண்ணிக்கிறோம் தான். ஸோ அந்த பிஎஸ்கேல் ஏரியால இருந்து ஒன்னா தான் நம்ம ஃபெட்ச் பண்ண முடியும். ஸோ இது ஒயில் லூப்ல நான் போட்டிருக்கேன். ஸோ கர்சர் நேம் டிக்ளரேஷனு சேம் ரோ டைப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஃபெட்ச் பண்ணி இன்ட்டு போயிட்டேன். ஒயில் இந்த கர்சர் வந்து ஃபவுண்டா இருந்தா உள்ள போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு லூப்ல போட்டிருக்கேன். சரிங்களா? ஃபெட்ச் 1 பை 1 இது பண்ணி
இதுக்கப்புறம் இது இல்லையாட்டியும் எக்ஸிட் ஆகி வெளிய வந்துரும். லாஸ்ட்ல ஃபைனல் க்ளோஸ் கர்சர் சேம் தான். ஜஸ்ட் ஒயில் லூப்ல போட்டிருக்கேன். ஒயில் லூப்ல. ஸோ சேம் லாஜிக்க ஒயில் லூப்ல. ஸோ எந்த லூப்ல வேணாலும் போடலாம். டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எது வந்து ஆ இதா அ அ அக்செப்ட் பண்ற மாரி தெரியுதோ, அந்த லூப்ப யூஸ் பண்ணி நீங்க சேம் லாஜிக்க எழுதிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல. ஆ கர்சர்லருந்து ஒன் பை ஒன் ஃபெட்ச் பண்றதுக்கு நம்ம லூப் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த இத ப்ராசஸ் பண்றோம். அவ்வளோதான். இது ஒயில் லூப்ல நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? அடுத்து ஃபார் லூப். ஃபார் லூப் டிக்ளரேஷன் எல்லாம் சேம் தான். ஃபார் லூப் இன்ன ஜஸ்ட் அந்த கர்சர் குடுத்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ஆட்டோ இன்கிரிமென்ட் ஆயிரும். லூப், எண்ட் லூப். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 1 டூ என் அந்த இது இன்கிரிமென்ட் ஆயி எல்லாத்தையும் ஃபெட்ச் பண்ணி இதாகும். சரிங்களா? ஸோ ம். ம்.
Mm-hmm.
எண்ட் லூப் இது இல்லாம லூப் எண்டுன்னு போட்டேன். சின்ன எரர். எண்ட் லூப் சின்டாக்ஸ் மிஸ்மேட்ச். லூப் எண்டுன்னு போட்டேன், அதனால எரர். ஸோ இதுதான் இஷ்யூ. சரிங்களா? லூப் இந்த சின்டாக்ஸ் வந்து எண்ட் லூப். இதுதான் இஷ்யூ. இது ஃபார் லூப்ல. ஸோ சேம் அந்த கர்சரை வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆயிரும். ஸோ லூப்ல அந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வரும். அதுக்கப்புறம் இங்க போயிட்டு செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ வரும். அதுக்கப்புறம் வேல்யூ இல்லாதப்ப எக்ஸிட் ஆயிரும். ஸோ 4 வேல்யூ இதுல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மல்டிபிள் லூப்ல கர்சர் வச்சு இது பண்றது. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த கர்சரை வந்து நம்ம டிக்ளரேஷன் இப்படி பண்ணிட்டு தான் இது பண்ணணும் இல்ல. டைரக்டா வந்து நம்ம சப்குவெரியாவே எழுத முடியும். சப்குவெரி எழுதையில எப்படி வரும்னா, ஸோ நம்ம ஆஃப்டர் இன் கிளாஸ் நம்ம டிக்ளரேஷன் பார்ட்ல செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதாம ஜஸ்ட் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி இங்க எழுதுனோம்னா இந்த கம்ப்ளீட் ரிசல்ட் செட் ரன் டைம்ல வந்து கர்சரா இதாயிரும். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் லூப்ல போட்டு நம்ம எக்ஸ்ட் இது மாதிரியும் நம்ம கர்சர் சப்குவெரி யூஸ் பண்ணி எழுத முடியும். சரிங்களா? நார்மல் குவெரி சப்குவெரி யூஸ் பண்ணி எழுத முடியும். இதுல வந்து டிக்ளரேட்டிவ் பார்ட்டை வந்து டிக்ளரேஷன் பண்ணல, டைரக்டா வந்து ஆஃப்டர் இன் கிளாஸ் நம்ம இந்த சப்குவெரியை எழுதிடுறோம். எழுதிட்டோம்னா இந்த ரிசல்ட் செட்டு இந்த கர்சரா மாறிடும். அதுக்கப்புறம் இதுல ஒவ்வொரு ரெக்கார்டா ஃபெச் பண்ணி நம்ம இது பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்படியும் நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? இந்த இதையும் நம்ம இது மாதிரியும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இது 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 வந்து சப்குவெரி கர்சர். சரிங்களா? ஃபார் லூப்ல வந்து சப்குவெரி டிக்ளரேட்டிவ் பார்ட்ல பண்ணாம இங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமோ எல்லா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கர்சர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் செட்டு நம்மளுக்கு பிஜிஏக்கு ஒரே வாட்டில ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து இந்த 3 ரெக்கார்டும் இது பண்ணி இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் நம்பரை டைரக்டா டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த 2 வேரியபிளையும் போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 வேரியபிள் செப்பரேட்டா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப்ல எம்ப்ளாயி ரிலேட்டட் டேட்டாவை இதுல போட்டிருக்கோம். போட்டு நம்ம ஃபெச் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இது இது வந்து லூப்ல சப்குவெரி கர்சர். இது வந்து நார்மல் இதுவும் போட்டு டிபார்ட்மெண்ட் நம்பருக்கு லொகேஷன் டிபார்ட்மெண்ட் நேமும் பிரிண்ட் பண்ணிருக்கோம். இது மாதிரியும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து இநேம் மட்டும் இந்த கர்சர்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கேன். மிச்சதெல்லாம் வந்து இநேமும் டிபார்ட்மெண்ட் நம்பரும் இதுல இருந்து இந்த பட் இந்த 2 வேல்யூ ஃப்ரம் இதுல இருந்து நான் யூஸ் பண்ணி ஸோ டிபெண்ட்ஸ் நமக்கு எப்படி டேட்டா தேவையோ அது மாதிரி செலக்ட் பண்ணி PLSQL வேரியபிள்ல போட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கர்சர் அட்ரிபியூட். ஸோ எப்படி வந்து இம்ப்ளிசிட் கர்சர்ல வந்து PLSQL ஒவ்வொரு DML ஆப்ரேஷன் நடக்கையிலையும் இந்த 4 அட்ரிபியூட் இருக்கும். அதே மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ற எக்ஸ்பிளிசிட் கர்சர்லயும் இந்த 4 ஆப்ரேஷன் 4 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். இஸ் ஓபன் கர்சர் வந்து ஓப்பனா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. ஸோ நார்மலா வந்து ஓப்பனா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம கர்சரை ஓப்பன் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் ரோ கவுண்ட். அந்த கர்சர்ல எத்தன ரெக்கார்டு ரோ இருக்கு. அதுக்கப்புறம் நாட் ஃபவுண்ட். கர்சர்ல வந்து ரெக்கார்ட் இருக்கா? இல்லையா? அதுக்கப்புறம் ஃபவுண்ட். கர்சர்ல இருக்கு. அப்படின்னா இது. சரிங்களா? ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ்லாம் சேம். நம்ம இம்ப்ளிசிட் கர்சர்ல என்ன ஆப்பரேஷன் என்ன ஃபங்ஷனாலிட்டியோ சேம் தான் எக்ஸ்பிளிசிட் கர்சரும். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஃபங்ஷனாலிட்டிய செக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு கர்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கர்சர் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிட்டு ஓப்பன் பண்றோம். இஃப் நாட் இந்த கர்சர் வந்து ஓப்பன் ஆகலாட்டி தென் ஓப்பன் பண்ணு. ஸோ ஏன்னா, வேற எங்கேயாச்சும் ஓப்பன் ஆயிருச்சுன்னா, மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணாம இருக்கிறதுக்கு, ஸோ இது ஓப்பன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு, எம்ப்ளாயி கர்சர் இஸ் ஓப்பன். ஓப்பனா இல்லையான்னு செக் பண்றோம். ஓப்பன் ஆகலைன்னா, தென் ஓப்பன் பண்றோம். ஜஸ்ட் ஃபெட்ச் பண்றோம். கர்சரு கர்சர் இது. ஸோ நம்ம எக்ஸிட் எப்போ குடுக்குறோம்னா, கர்சர் வந்து ரோ கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் 10 சரிங்களா? 10க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகணும். இல்லாட்டி எம்ப்ளாயி நாட் ஃபவுண்ட். இந்த 2 கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு ட்ரூ ஆனா அப்ப எக்ஸிட் ஆகு. அதுவரைக்கும் பிரின்ட் பண்ணு. அந்த டேட்டாவ என்னென்ன பிரின்ட் பண்றோம்? அதோட கவுண்ட் என்ன? ஆம் ஸோ பேடிங் யூஸ் பண்ணி அதோட எம்ப்ளாயி நம்பர் இது பண்றோம். அதுக்கப்புறம் இநேமும் பேட் யூஸ் பண்ணி இது பண்றோம். அதுக்கப்புறம் சாலு, அதுக்கப்புறம் ஜாப். ஸோ இது மாரி நம்ம என்னென்ன ஃபங்ஷன் வந்து எஸ்கியூஎல் யூஸ் பண்ணோம், எல்லாமே நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்றோம் இந்த ரெக்கார்ட வந்து. ஸோ இநேமும் சேலரியும் வந்து இந்த இதுல இநேமும் சேலரியும் இன்சர்ட் பண்ணிட்டு, ஃபைனலா லூப்ப குளோஸ் பண்றோம். கமிட் பண்றோம். அதுக்கப்புறம் கர்சர குளோஸ் பண்றோம். ஸோ நமக்கு தேவையான என்ன பிசினஸ் ஆப்பரேஷனோ, ஸோ அந்த ஆப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலா வந்து குளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுதான் வந்து கர்சர் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம
வேல்யூ பிக் ஹெட்ஸ்ல இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்பரேஷனை ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடுவோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியா வந்து எரர் எல்லாம் கிளியர் பண்ணலாம். பட் வேற ஒண்ணும் இல்ல. இங்க வந்து நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ 4 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ற மாரி வச்சிருக்கோம். ஸோ அதனால 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கர்சர் டிக்ளரேஷன் சேம் தான். நம்ம என்ன செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோமோ அத கர்சரா மாத்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இத ரோ டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கர்சர் வந்து நாட் இஸ் ஓப்பனா என்னன்னு செக் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த லூப்ப குளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லூப்ல என்ன பண்றோம்னா ஃபெட்ச் பண்றோம். இந்த கர்சர்லேருந்து ஃபெட்ச் பண்ணி இந்த ரோ டைப் கர்சர்ல போட்டுருக்கோம். போட்டு இந்த கர்சர் வந்து கவுண்ட் வந்து 10க்கு மேல போயிருச்சுன்னா எக்ஸிட் ஆகு. இல்லாட்டி இந்த கர்சர் நாட் ஃபவுண்ட் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகு. 2 கண்டிஷன் குடுத்துரும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆனா எக்ஸிட் ஆயிருன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரோ நம்பர் பிரிண்ட் பண்றோம். ஸோ அந்த ரோ கவுண்ட் 1 பை 1 அந்த ரோ கவுண்ட் பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி நம்பர் இத பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இ நேம பிரிண்ட் பண்றோம். இந்த 2 வேல்யூயும் பிரிண்ட் பண்றோம்.
அதுக்கப்புறம் பிக்கெட்ஸ்ங்கிற ஒரு டேபிள்ல இநேமையும் சேலரியும் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கர்சர்லேருந்து இநேமும் கர்சர்லேருந்து சேலரி இது 2யும் இன்சர்ட் பண்ணிடுறோம் இந்த டேபிள்ல. ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கமிட் பண்றோம். கர்சரையும் க்ளோஸ் பண்றோம். சரிங்களா? இதுதான். ஸோ இந்த ஆப்பரேஷன் வேற ஒண்ணும் இல்ல. ஆ ஒரு டேபிள்ல ஒரு அ இஎம்பி டேபிள்லேருந்து 10 ரெக்கார்ட எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம பிக்கெட்ஸ் டேபிள்ல இன்சர்ட் பண்றோம். அவ்வளவுதான். சரிங்களா? சேல் பை டிசெண்டிங்ன்னா பெரியதுலேருந்து சின்னது. ஸோ 10 லாஸ்ட் டாப் சேலரி எடுத்துட்டு, அத வந்து நம்ம இது பண்றோம். சரிங்களா? இதுதான் இந்த ஆப்பரேஷன் தான். இது கர்சர்ல போட்டு பண்றோம். ஸோ இது சேம் வந்து பிசினஸ் லாஜிக் வந்து அவங்க எத்தன ரெக்கார்ட் கேட்குறாங்களோ, அத்தன ரெக்கார்ட நம்ம எடுத்து நம்ம ஸோ மோஸ்ட்லா வந்து நம்ம எவ்வளவு கிளியரா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்மளோட இது இருக்கு. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ராப்பரா எழுதி டேட்டாவ எடுத்துட்டு வந்துட்டோம்னா, PLSQLல அங்க இருந்து ஒவ்வொரு ரெக்கார்டா எடுத்து நம்ம தேவையான ஆப்பரேஷன்ஸ பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி அதான் 80% வந்து நம்ம எப்படி SQLல ஸ்ட்ராங்கா இருக்கமோ, அதுதான் PLSQLல நம்மளுக்கு இருக்கும். ஸோ மித்தபடிக்கு சிம்பிள் தான். ஸோ டிஃபால்ட் தான். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறோம்ங்கிறது தான். ஸோ அத வந்து டேட்டாவ எடுத்துட்டு வர்றோம். அதுக்கப்புறம் அதுக்கு டிக்ளேர் பண்றோம் டைப்ப. அதுக்கப்புறம் கர்சர ஓப்பன் பண்றோம். ஃபெட்ச் பண்றோம். அதுக்கப்புறம் எப்ப எக்ஸிட் ஆகுங்கிறத சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் ஆப்பரேஷன நம்ம பண்றோம். லாஸ்ட்ல லூப் எண்ட் பண்றோம். கமிட் பண்றோம். கர்சர குளோஸ் பண்றோம். எண்ட் பண்றோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஆப்பரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஆம் எந்த அளவுக்கு நம்ம வொர்க் அவுட் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆ ஈஸியா வந்து நம்ம இது பண்ண முடியும். ஃபாஸ்ட்டா நம்ம கோட் எழுத முடியும். ஸோ இது பண்ணுங்க. எவ்வளவு வொர்க் அவுட் பண்ண முடியுமோ, அவ்வளவுக்கு வொர்க் அவுட் பண்ணுங்க. அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஓகே. புரியுதா? இந்த கர்சர் டாபிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு? புரியுது சார். இதுக்கப்புறம் வந்து இது இன்புட்ட வந்து பாராமீட்டரா யூஸ் பண்ற பாராமெட்ரிக் கர்சர் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்மல் கர்சர். இதுக்கப்புறம் இந்த பேர் கிளாஸ் இதெல்லாம் வந்து இன்புட்ட எப்படி எடுத்துக்கிட்டு அந்த கர்சர் பில்ட் ஆகுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நார்மல் கர்சர். சரிங்களா? ஸோ ரியல் டைம்ல ப்ராஜெக்ட்ஸ்ல மோஸ்ட்லி கர்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா ஃபெட்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண. ஓகேவா? ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க் யூ. அண்ணா எனக்கு